அது சாப்பிட முடியல. எலி மிச்சம் வச்ச பழம் என்ன பழம்? எலுமிச்சம்பழம். சபாசியா. அதனால அது வாழை படைச்சாங்க. அப்படி விடுங்க, நீங்க சொல்லுங்க. அதனால இல்ல, அது தவறு, இதுவும் தவறு. டேய், எல்லா பழத்தையும் சாப்பிட்டுட்டு ஒரு பழத்தை மிச்சம் வச்சது எலி, அதனாலதான் அதுக்கு பேர் எலுமிச்சம்பழம். தவறு தவறு தவறு. சரி, நீங்க சொல்லுங்க அதுக்கு நான் விளக்கம். எலிக்கு ஏன் ஆண்டவன் வாழை படைச்சான்னு சொன்னா, அது செத்தன்னைக்கு தூக்கி போறதுக்கு தான் வாழை. கை தட்டலாம், கை தட்டலாம், கை தட்டலாம். காணா ஒருத்தனை காணா, எல்லாரும் ஓடி. இது ரொம்ப அகராதி மாதிரி தானே. எலி அடிச்சு நம்ம கொண்டு விட்டா வாழை பிடிச்சி தூக்குறது. யாராவது இன்ன வரைக்கும் நீ பார்த்துருக்கே பார்க்கலையா? எலி செத்தோன்னு யாராவது காலை பிடிக்கிறாங்களா, இல்லை கழுத்தை பிடிக்கிறாங்களா, காலை பிடிக்கிறாங்க, வாயை பிடிக்கிறாங்க, அந்த வாழை தான் பிடிச்சி தூக்குவாங்க. சரி, பொண்ணுக்கு சீர் வைக்கிறாங்களே, அப்படி சீர் வைக்கும் போது பலகார குடம்னு ஒன்று வைக்கிறாங்க. அதுல மிக முக்கியமான 2 பலகாரம் அதுல இருக்கும். அதிரசமும் முறுக்கும் இருக்கும். அப்படி பேசுங்க. என்ன வேற என்ன இருக்கு? இது யார் சின்ன பிள்ளைகிட்ட கூட சொல்லுவாங்களே, அதிரசம் முறுக்கு சீர் கொடுக்கறதுல அதிரசம் முறுக்கு தான் இருக்கும். அதிரசம் முறுக்கு இருக்கும். சரியா சொல்லிருக்கீங்க. ஏன் அதிரசத்தையும் முறுக்கையும் வச்சாங்க? அதான் வச்சவோட தான் கேட்கணும். ஏன் நீ தானே சொன்ன? நல்ல கேள்வி. நான் சொல்றேன், அவன் கிடைக்கேன். அதிரசம் முறுக்கு எத்தனையோ பலகாரம் வச்சிருக்கலாம். ஆனா நம்ம என்ன வாரம்னு தூக்க வரிசையில் இருக்க ஆளுக்கு புரியக்கூடாது. சரிதானே? இருக்க கூட்டம் சுருங்குது. எங்கிட்ட நாடகம் பேச வந்த ஆளு என்ன இருக்கீங்களா? அவங்க ப்ரோ, அவங்களத்தையும் மெயினா தேடுவேன். சேஜிபி இருக்காப்பா. மணிக்கு எவ்வளோ வாங்குறாங்க எங்கிட்ட? 1100. ஒரு 1/4 மணி நேரம் ஓடணும். இதுகளை பூரா அப்படியே பக்கெட்டில் அழுட்டு வந்து இங்கே போட முடியுமா? பெரட்டி உருட்டி என்ன அது? சுண்ணியம்பா? என்னது சுண்ணாம்பா? இப்போ வந்தாரு ஒரு கப்ளிங் மண்டை. நாரதர். அந்த ஆள் நாரதெல்லாம் இல்லை, வேறு கட்டை உடச்சி மூட்டம் போடுறாதா? தண்டியா இருக்கா? சிமெண்ட் மூட. அவ திறமைக்கு பரிசு. இதில் யாரும் பெரிய ஆள் இல்லை. சரிதானே? மணிகண்டே ஒரு திறமையான ஒரு பெட்டிக்காரன். ஆனால் அவன் ஒரு வெகுளி. இப்போ கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் பாய தெரிஞ்சாங்க. இந்த 2 கீரை முட்டைக்கு நான் சம்பளம் கொடுக்கணும்னு தெரியல. உண்மை, அதே உண்மை. எம்கேஆர்னு ஒருத்தர் வெளியே வந்ததுனாலதான் உங்களுக்கு பொழப்பு. அதை தெரிஞ்சுக்கங்க. இப்பயே சண்டை போட்டா நீங்களும் பெரிய ஆளை வளர்ந்துட்டா பிடிக்க முடியாது விளையாடா. ஏண்டா என் தம்பி காலேஜ் என்னைய மாதிரிலாம் பேர் வாங்கினா உன்னைய கால அமைக்க விட சொல்லிடுவாங்களா? ஏன் அடிச்சுக்கிறிய? நீங்க நல்லா இருக்கணும் தானே நான் ஒத்தையில் நின்று நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்பயே தடி அடிக்கிறீங்கடா. சரிதானப்பா? சாமியாரா ஏன்டா இது பற்றி பண்ற மாடா? நல்ல டைலாக் தான். எப்படி பேசுறேன் நேத்து பைய. நீங்க 2 பேரும் வந்து தொழில வஞ்சகம் பண்ணக்கூடாது. ஷா விடுறாரு அவரு அக்னி முனிவர். நத்தின் திண்டு பூண்டு அப்படி மிருதங்கத்தில் நான் சந்திச்சிருக்கேன். அப்படி ஒரு ஆசையாரு பிச்சிருவேன் அடி கிண்டு கிண்டுன்னு வாசிப்பேன். சாமியார் எல்லாமே தெரியுமா கலீஸ்? அவருக்கு எல்லாமே தெரியுமா? எல்லாமே தெரியும். இந்த ஊருக்கு ரூட் தெரியாம தாண்டா 7 தடவை சுத்தி செஞ்ச. அதை தவிர மத்த எல்லாம் தெரியும். மத்த எல்லாமே தெரியுமா? ராமாயணம். ராமர் மடம் கிடையாது, ராமாயணம். ராமாயணமா? சரி சரி சரி. தங்கச்சி மடம், அக்கா மடம் அது எங்க இருக்கு? திருவெங்கடம். பிளாஸ்டிக் கூட எதுவும் தெரியுமா? என்ன காலி ஜவனேன்னு பாருங்க. என்ன ஊளங்காலி? கானகத்தில் பாட்டு பாடும் ஜாமியாரியா சோலி முடிஞ்சு. ஏன்டா வம்புத்துக்கிட்டே இருக்க? சாமியை வர சொல்லு. கடும் கோபத்தில் இருக்கேன். தென்னை மரம் சாஞ்சு வச்சா தென்னை மரம் ஜாதி கோரு
குடிதானம்மா ஓடுகிற வண்டி ஓடு ஒத்துமையா 2 மாடு ஒண்ணு விட்டு ஒண்ணு பிரிந்தான் என்னவாக எண்ணி பாரு ஆண்டவனை காதலிச்சான் பாண்டிய நாட்டு மீனாட்சி காதலிச்சு மணந்ததற்கு மாமதுர கோயில் சாட்சி காதல் ஒரு வேதம் அம்மா கட்டாய பாடமம்மா ஊரெல்லாம் தாழ போடும் உண்மையான சோழியம்மா கல்யாண பூக்கள் 2 தண்ணீரில் மிதக்க விட்டு கல்யாண பூக்கள் 2 தண்ணீரில் மிதக்க விட்டு அதை பண்ணி ஆண்டவேன் கண்ணாமூச்சு ஆடுறான் ஒடுகிற வண்டி ஓட பெருமாளே ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்னவாக எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓடு வாழ்க்கை அருமையான குரலுக்கு இந்த பாட்டுக்கு பதில் பாட அப்படி பாட்டுக்கணும் பாடும்பொழுது பாடுறதை பற்றிலாம் அது பெரிய விஷயம் இறைவன் கொடுத்த வரத்துல இது மிகப்பெரிய ஒரு விஷயம் நல்ல விஷயம் தாங்கள் யார் என்றதை நான் புரிஞ்சுக்கணும் எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் புள்ள. அப்படி சொல்லுங்க உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் நீங்க பிள்ளை உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு என்ன வேணும் சித்தி வேணும். அப்போ உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு என்ன வேணும் மதனியா மகன். 2 பேருக்கும் சேர்த்து நீங்க என்ன வேணும் நான் வந்து மச்சான் முறகட்டாளா இருப்பேன் ஒலையா. நீ சொல்ற விதத்தை பார்த்தே ஏன்னா, முறையில கிடக்கு. என் பொண்டாட்டி இருக்குல்ல, அவங்க இருக்காங்க எங்க இருக்காங்க? அதே எங்க இருக்கான்னு கேட்டேன். என் பொண்டாட்டிக்கு பிறக்கிற பிள்ளைக்கு நான் அப்பே வேணும். நம்ம பொண்டாட்டிக்கு பிறக்கிற பிள்ளைக்கு வந்து நீங்க அப்பேன் கொஞ்சம் சில்லு முக்கு அக்கா போறேன். நம்ம பொண்டாட்டியா? எல்லா விஷயத்திலயும் இது இது நம்ம மேடை. நம்ம மேடையா? நம்ம மேடை. இது நம்ம மைக்கு, நம்ம ஊர், நம்ம ஊரு, நம்ம மக்கள், நம்ம மக்கள் அப்படிங்கறதுனால நீங்க என்ன சொன்னீங்க? நம்ம பொண்டாட்டிக்கு பிறக்கிற பிள்ளைக்கு நீங்க அப்பேன். உனக்கு நேரம் ஜல்லின்னு என்ன சரி, எல்லாத்துலயும் நம்மன்னு நம்மள இருக்கலாம். இதுல ஏன் நம்ம இருக்க கூடாது? அண்ணனை பத்தி 2 வார்த்தை சொல்லிட்டு போ. இதுல மட்டும் ஏன் நம்மளை பத்தி எந்த விஷயத்தையும் பேசக்கூடாது? நம்ம தானே உரிமை இருக்கா இல்லையா? இருக்கு இருக்கா இல்லையா? அண்ணன் பொண்டாட்டி அம்மா மாதிரி, தாய்க்கு சமம், தம்பி பொண்டாட்டி அது அம்மா, கூட பிறந்த தங்கைக்கு சமம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கா இல்லையா? சரி, நல்ல விஷயம் தான். இவ்வளவு விஷயத்தை பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்னா உங்களுக்கு நல்ல தன்மை இருக்கு. வேள்விமலை சாரல் அப்பேற்பட்ட இடத்துல என்ன செய்யறீங்கிற விஷயம் தான். உள்ள கிளியாஞ்சட்டி தயார் பண்றோம் கார்த்திகை மாசம். கார்த்திகை மாசத்துலான்னு கல்யாணம் பண்ணணும். உன்னை எழுத்து பேசுவேன். கார்த்திகை மாசத்துல நீங்க கண்டாலே எனக்கு எரிச்சலா, உன்னைய பார்த்தாவே எனக்கு அப்படி. உன் ஊர் பக்கம் வரும்போது நீ அசிங்கப்படுத்தினீல, உன் ஊர் பக்கம் வரும்போது உன்னைய அசிங்கப்படுத்தணும். முன்னாடி என் ஊருக்கு பக்கம் வரும்போது நான் அசிங்கப்படுத்தானே ஆகணும். அப்ப நீ யோசிச்சிருக்கணும்ல, நம்ம ஊர் பக்கம் வரும்போது அசிங்கப்படுத்த கூடாதுன்னு. பேசுங்க, என்ன தெரியும்? கிளியாஞ்சட்டிக்கு எங்கன்னா எப்ப தயார் பண்ணணும்? கார்த்திகை மாசம். கார்த்திகை மாசத்துல வர்ற என்னடா கதை கடிச்சு பிடிச்சாரா? இவனை தூங்க போட்டு தானே வந்து இவனை யாரா எழுதி போட்டது? தூக்க மாத்திரை நீங்க இவன் வேற நட்டுவாக்காளி ரோட்ல போனது மாதிரி. நீங்க 2 மாத்திரை கொடுத்துருக்கணும் தூக்க மாத்திரை. ஒரு மாத்திரை கொடுத்ததான் இப்ப சிக்கல. யாரோ மாதிரி தெரியுதே. எங்க அப்பா அப்பாட்டிக்கு பிறந்தவன். அப்போ உங்களுக்கு உறவு முறை இருக்கு. ஆமா, ஏலியன்ஸ்ல ஒரு கிரகம் இருக்கணும். எங்க அப்பாவுக்கு பிறந்தனால எனக்கு மச்சான் வேணும். அப்படி சொல்லியா? உங்க அப்பாவுக்கு பிறந்ததுனால அவருக்கு மச்சான். அவர் சரியாத்தான் சொல்றாரு. அவங்க அப்பாவுக்கு பிறந்ததுனால நீ மச்சான். உன்னை யாரா பார சொன்னா? இவன் 2 பேருக்கு நான் சண்டை இழுக்கணும்னு நினைச்சேன். வாழ்க. மரியாதை விட, நீதான் முத பிடிச்ச. விடு. அப்ப நான் வாங்கி கொடுத்த உளுந்த வடைய காக்கு போயிட்டாரா? விடு விடு. அது சின்ன வயசுல தைலம் கடிச்சு பிடிச்சான். பல்லாண்டு காலம் வாழ்க அப்படின்னா உங்களை பார்க்கும்போது எனக்கு எல்லாமே இல்லைங்க. உங்களை பேரை பார்க்கும்போது முட்டாள் மாதிரி தெரியுது. ஆமா, முட்டா பயலுக்கு என்ன கோவம் வருது? முட்டா பயல கிடைக்கலங்க, கணேஷ் பயலே கிடைக்கல. முட்டா பயல, முட்டா போயலைங்க, முட்டா பய. தாயின் கருவறையில இருந்து முட்டி முட்டி பிறந்த ஆட்கள் நீங்களா? பய வர முடியும். வருமா இல்லையா? சரியா பேசுறியா? இப்ப விஷயம் தெரியுதா? விடுங்க, விஷயம் தெரியுது பத்தியா? உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியுதா இல்லையா? உனக்கு எல்லா விஷயம் தெரியுமா இல்லையா? தெரியுதா இல்லையா? தெரியுதா இல்லையா உனக்கு? அந்த பாடி ஒரு 40 நாடத்துக்கு கொண்டு வராதியா?
விஷயம் தெரியுது. எல்லா விஷயம் தெரியும். ஆனா கீழே கொடுமுலருக்கு பாதை தெரியாமத்தான் சுத்தி சுத்தி தெரிஞ்சான். தெரியும்டா கேட்ட கேள்விகளோ புருஷன் கேட்டா சொல்லும். ஏலே இங்க வாளே. கேக்குற கேள்விக்கு பதில மட்டும் நீங்க சொல்லுங்க. கேளுங்க. குந்தி தேவியாகப்பட்ட மகாபாரதத்துல குந்தி தேவி கேளுங்க கேளுங்க கேட்டு பாருங்க. மகாபாரதத்துல குந்தி தேவி சூரியவனை நினைத்தார். சூரியன் ஒரு குழந்தையை கொடுத்தார். கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை வந்தா அதை என்ன பண்ணணும்? கொன்றணும். டேய் டேய் கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தை வந்தா என்ன செய்யணும்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தை வந்தா யாராவது கட்டுவாங்களா? அப்ப குழந்தை கொன்றணும். அப்பதான் திருப்பி கட்டி கொடுக்க முடியும். அவனை இங்க விடுவே. அவனை விடுவேங்க. ஏலே அண்ணே தப்புனே. கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தை வரஞ்சுன்னா குட் டே பிஸ்கட் வாங்கி அது செய்யக்கூடாதுன்னு தொட்டி கட்டி போட்டு அந்த குழந்தைய பசிவு போக்குறவன் தான் உண்மையிலே மனுஷன். அருமை அருமை. ஆனா அவ என்ன பண்ணா? அவ என்ன பண்ணா? தாலாட்டு பண்ணாலா? இல்லைங்க. குந்தியாகப்பட்டவன் என்ன பண்ணா? 5 வயசுல அலியா பருவத்துல நம்மளுக்கு ஒரு குழந்தை வரம் கிடைச்சிருச்சு. குழந்தை கிடைச்சிருச்சு. இதை ஊருக்கு தெரியக்கூடாதுங்கிறக்காண்டி ஒரு பெட்டியில வச்சு ஆத்துல விட்டா. அந்த பெட்டி என்ன பெட்டி? ரெங்கு பெட்டி. டேய் டேய் ரெங்கு பட்டியா? என்ன அப்படி வெத்தலை பட்டிடா. ரெங்கு பட்டியா இருந்தா உள்ளுக்கு முங்கிராதா? யோசிக்கணுமா இல்லையா? எவருமே ஏதாவது ஒரு குழந்தைய பெட்டியில வச்சு கவச- விடுறாண்டா அது முங்காம இருக்கணும். சூரியனுக்கு பிறந்தவன் கவச குண்டலத்தோட நகைகளோட பிறந்தான். கவச குண்டலத்தோட பிறந்தான். அப்படி அந்த குழந்தையை எப்படி வச்சு விடணும்? ரெங்கு பட்டியில போய் வச்சிருக்கீமா? ஓலைப்பட்டியில வச்சிருப்பாளா? ஏய் அது தண்ணிக்குள்ள ஐயோ போடா. பணக்காரட்டு பிள்ளை ஒரு சூரிய பவனோட பிள்ளை. இப்ப நான் சொல்றேன். ரெங்கு பட்டி வைக்கல, ஓலைப்பட்டியில வைக்கல. அவ வச்சது நகைப்பட்டி. நகைப்பட்டியா? பணக்கார விட்டு பிள்ளை அப்ப நகைப்பட்டியில வைக்காம அப்புறம் என்ன நகைப்பட்டியா? ஆம்பளி பார்ல வச்சு அனுப்புவாங்க. நகைப்பட்டி பிள்ளை வைக்கிற மாதிரியா நகைப்பட்டி இருந்துச்சு? நீ மூடுப்பா மயிர். நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க பெரியவர். என்ன பட்டி? ஏல வச்சு இப்ப சொல்லு. ரெங்கு பட்டி நான் சொன்னேன் தப்புண்டேன். இல்ல ஓலைப்பட்டி இல்ல, ரெங்கு பட்டி இல்ல, நகைப்பட்டி இல்ல. நகைப்பட்டி. நகைப்பட்டியும் இல்ல. அஞ்சரை தட்டுக்குள்ள வச்சிருக்கோம். அஞ்சரை தட்டுக்குள்ளையா? சரி அஞ்சரை பெட்டியா? சரி நீங்க சொல்லுங்க. நாங்கள் தெரிஞ்ச தட்டை பெட்டியை அப்புறம் சொல்லிட்டோம். நீ தீப்பெட்டின்னு கூட சொல்லிட்டு போவேன். டேய் டேய் இந்த சொல்லிடுவியா? தெரியல, நீங்களே சொல்லுங்க. சீலை பேடகம் சொல்லிட்டு ஒரு பேடக பெட்டியில வச்சு அனுப்புனா. போய் வாழ்ந்ததுக்கு அப்புறம் சிவல் கோயில கோயில பெட்டியா? டேய் வாழ்ந்தால. வாழ்ந்ததுக்கு அப்புறம் தூக்கி வளர்த்ததுக்கு அப்புறம் கர்ணன் போட்டான்ல பானம். ஆமா கருணை அந்த துப்பா இவர் மாயாண்டி பையன் தானே? கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் யுத்தம் நடந்த குருட்சேத்திர போர்ல அர்ஜுனன் போட்டார் பானத்தை. யார்கிட்ட போய் விழுந்தது? கர்ணன் போய் விழுந்தது. அப்ப கர்ணன் என்ன நிலையில இருந்தான்? நிராயுத மணியாக இருந்தான். தன்னுடைய தேரோட சக்கரம் சகதியில பாஞ்சிருச்சு. அதை தூக்கி நிமித்த போனார். நிமித்தம் தருவாயில நிராயுத மணியா இருக்கும்போது பானத்தை போட்டேன். சக்கரம் உள்ள பதிஞ்சிச்சுல, கர்ணனோட தேர் சக்கரம் பதிஞ்சிச்சுல. அந்த சக்கரம் என்ன தன்மை வாய்ந்தது? டிவிஎஸ் இல்லைன்னா எம்ஆர்எஃப். டேய் 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 என்ன இப்ப இந்த எம்ஆர போகுது. இல்ல கர்ணன் சக்கரம் எப்ப போச்சு? அப்போது எம்ஆர்எஃப் டிவிஎஸ்ங்க. போடா உன்னோட எரிச்ச மதுரா தேவை. நீங்க சொல்லுங்க. இல்லை வண்டிடா. வண்டி இல்லடா, தேர். தேர் சக்கரம் வச்சா வண்டின்னு சொல்லலாம், தேருன்னு சொல்லலாம். அவங்க சரி தேர் தானே? ஆமா தேர். தேரோட சக்கரம் பதிந்தது. தேருன்னா தூக்கிட்டு போற தேர், அதையும் தேருன்னு தான் சொல்லுவாங்க. நான் வண்டின்னு சொன்னது மட்டும் நீங்க கோவிச்சீங்களே, தேருன்னு சொல்லி. ஒரு போர் புரியும் பொழுது ஒரு அரசன் நாகப்பட்டவன் தேர்ல வர்ற, தேரோட சக்கரம் பதிஞ்சிருச்சு. அந்த தேரோட சக்கரம் என்ன தன்மை வாய்ந்ததுன்னா அதை விட்டுவிட்டு எம்ஆர்எஃப் டிவிஎஸ் அப்படி சொல்லாத, தவறு. எம்ஆர்எஃப் அப்படிலாம் பேசக்கூடாது. அது எவ்வளோ ஒரு அறிவு கூர்ந்த ஒரு கேள்வி கேட்குறாரு. அதை விட்டு போய் லோக்கல் டயரா எம்ஆர்எஃப் டயர்? நீங்க சொல்லுங்க. உங்களை எதிர்பார்க்கிறேன். எனக்கு தெரிஞ்சாதான் சொல்லிட மாட்டேன். மரியாதையா பதில் சொல்லு. அது மலுப்புற அந்த சக்கரை என்ன பலகையில அடிச்சது? அருவக்கட்டையில அடிச்சிருப்பாங்க. தன்மை தாண்டா கேட்டாரு.
அதோட தன்மை என்னடான்னா கருவக்கட்டை வேளாங்கட்டை. அதனுடைய தன்மை வந்து எதுக்கு வம்பு? நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்லிட வேண்டியதாடா. தெரியும்டா. 19 வருஷமா இந்த காலம் சக்கரம். சக்கரம் தான். இது எதுக்கு இவ்வளவு வம்பு? நான் நல்ல விழுந்துடாம நல்ல முதல் காலேஜ் சொல்லாம போகணும்னு நானும் சொல்லிட்டேன். சாமி எனக்கு தெரியாது சாமி, எதுவுமே தெரியாது. நான் விட மாட்டேன். சக்கரம் பதிந்தது, பதிந்த இடம். பதிஞ்சதுன்னு சொல்லிட்டாருலடா. பதிஞ்சதுன்னு சொல்லிட்டாருலடா. அப்ப சக்கரம் பதிந்தது. ஐயோ ஐயோ, அவன் ஊரை பதிந்த சக்கரம் செகதிகள். அந்த சக்கரங்கள் செகதியிலே அகப்பட்டு கொட்டது. பதிஞ்ச சக்கரத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா செகதி சக்கரம். போயிடுறே போயிருங்க. டேய் சேர்ல பஞ்சது மட்டும் கிளப்புறது பெருமாடுங்க. அது வெளியே கிளப்ப. சரி அதை விடுங்க. அதை பத்தி பேசாதீரா. சகதியில பதிஞ்சிச்சு, எம்ஆர்எஃப், டிவிஎஸ், கருவக்கட்டையில் செஞ்சது, இப்படியெல்லாம் ஒரு கேள்விக்கான பதில உங்களை நீங்க சொல்றீங்கன்னா உங்கள்ட்ட எல்லாம் பேசுறதே முதல்ல சாமிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி? எலிக்கு ஏன் ஆண்டன் வாழை படைச்சான்? டேய் அது எலியோ? அது வாங்க. எலிக்கு ஏன் ஆண்டவன் வாழை படைச்சான் அப்படின்னா அது ரொம்ப நாள் வாழாது. அதனால அந்த வாழை பார்த்தே நீ வாழ்ந்துக்குன்னு அவன் படைச்சான். பாருங்க, எல்லா பழத்தையும் எலி சாப்பிட்டது. எல்லா பழத்தையும் எலி சாப்பிட்டதா இல்லையா? ஏன் பழத்தை சாப்பிட்டுச்சு? ஓம்பழத்தை சாப்பிட்டுச்சா இல்லையாங்கிறது தெரியல. எல்லா கனிகளையும் எலி சாப்பிட்டுச்சு. ஆனா ஒரே ஒரு பழத்தை மட்டும் மிச்சம் வச்சிருச்சு. என்ன பழம்? அது சாப்பிட முடியல. எலி மிச்சம் வச்ச பழம் என்ன பழம்? எலுமிச்சம்பழம். சவாசியா. அதனால அது வாழை படைச்சாங்க. அப்படி நீங்க சொல்லுங்க. அதனால இல்ல, அது தவறு, இதுவும் தவறு. டேய் எல்லா பழத்தையும் சாப்பிட்டுட்டு ஒரு பழத்தை மிச்சம் வச்சது எலி. அதனாலதான் அதுக்கு பேர் எலுமிச்சம் பழம். தவறு தவறு சரி தவறு. நீங்க சொல்லுங்க அதுக்கான விளக்கம். எலிக்கு ஏன் ஆண்டவன் வாழை படைச்சான்னு சொன்னா அது செத்தன்னைக்கு தூக்கி போறதுக்கு தான் வாழை. கை தட்டலாம், கை தட்டலாம், கை தட்டலாம். நானா ஒருத்தனை காணா எல்லாரும் ஓடி. இது ரொம்ப அகராதி மாதிரி தானே. எலி அடிச்சு நம்ம கொண்டு விட்டா வாழை பிடிச்சி தூக்குறது. யாராவது இன்ன வரைக்கும் நீ பார்த்துருக்கே பார்க்கலையா? எலி செத்தோன்னு யாராவது காலை பிடிக்கிறாங்களா, கழுத்தை பிடிக்கிறாங்களா, காலை பிடிக்கிறாங்க, வாயை பிடிக்கிறாங்க, அந்த வாழைத்தான் பிடிச்சி தூக்குவாங்க. சரி, பொண்ணுக்கு சீர் வைக்கிறாங்களே, அப்படி சீர் வைக்கும் போது பலகார குடம்னு ஒண்ணு வைக்கிறாங்க. அதுல மிக முக்கியமான 2 பலகாரம் அதுல இருக்கும். அதிரசமும் முறுக்கு இருக்கும். அப்படி பேசுங்க. என்ன வேற என்ன இருக்கு? இது யார் சின்ன பிள்ளைகிட்ட கடை கடை சொல்லுவாங்களே, அதிரசம் முறுக்கு சீர் கொடுக்கறதுல அதிரசம் முறுக்கு தான் இருக்கும். அதிரசம் முறுக்கு இருக்கும். சரியா சொல்லிருக்கீங்க. ஆமா. ஏன் அதிரசத்தையும் முறுக்கையும் வச்சாங்க? அதான் வச்சவோட தான் கேட்கணும். ஏன் நீ தானே சொன்ன. நல்ல கேள்வி. நான் சொல்றேன், அவன் கிடைக்கேன். அதிரசம் முறுக்கு எத்தனையோ பலகாரம் வச்சிருக்கலாம். ஆனால் அதிரசத்தையும் சீர்வரிசை என்றால் எல்லாத்துக்கும் கொடுக்கறது அதிரசம் முறுக்கு. ஏன் அப்படின்னா வேகமா சாப்பிட்றணும், இல்லைன்னா முறுக்கு நமத்து போகும், அதிரசம் கல்லாயிரும். ஏன் அதிரசத்தையும் முறுக்கையும் வைக்கிறாங்கடா? அதிரசம் 60 நாளைக்கு கிடாது, முறுக்கு 30 நாளைக்கு கிடாது. இருக்கிறதுலே விலை குறைஞ்சது லட்டு வாங்கணும்னா ஒரு லட்டு 15 ரூபா சொல்றாங்க. இதுலயே இருக்கிற விலை குறைஞ்சதுன்னா அதிரசம் தான் 50 பைசா, முறுக்கு 4 ரூபா. பொண்ணுக்கு வைக்கிற சீர்ல புழங்காத சீர். அந்த பொண்ணு கடைசி வரையும் புழங்க மாட்டா. ஒரு சீரு உடனே புழங்குவா. ஒரு சீரு அவ மட்டும் இல்ல, வாங்கும் போதே புழங்கிடுவாங்க அந்த சீரை, அந்த பொருளை. என்னன்னு தெரியுமா? டேய் நான் கேட்கறதுக்கு தான் பதில் சொல்லணும். நான் சொல்றேன். பவுண்டா. ஆமாண்ணே, டெய்லி குடிச்சிருவேன். ஏய் எவன்டா?
பொண்ணுக்கு வைக்கிற சீர்லயே புழங்காத சீர் என்ன சீர்? அதான் சரி, அது என்ன சொல்ல வேணாம்டா. டேய் 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 சொல்லலாம்யா. அதான் கேக்குறேன். தினமும் புலங்கிறது ஒரே ஒரு சீர். தினமும் புலங்கிறது உலக்க. போறையால செகுல அரைஞ்சுடுவேன். தினமும் போய் அது என்ன மிளகாத்தூள் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆமா. பொண்ணுக்கு புழங்காத ஒரு சீர் அப்படின்னா அந்த வெள்ளைச்சலை என்ன அதானே? சீரியா? சீரா? பொண்ணுக்கு கொடுத்த சீர்லயே புழங்க, கடைசி வரையும் புழங்க மாட்டான் அந்த சீரை. இப்ப என்னென்ன சீரு கொடுத்தாங்க அந்த சீரை உள்ள கூட சொல்லு. நான் சொல்றேன் அந்த சீரு என்னென்ன சீரு கொடுத்தாங்க சரி அப்படின்னு சொல்லுங்க. அதுல புழங்காத சீரை நான் எடுத்து சொல்றேன். பொண்ணுக்கு புழங்குறது புழங்காத சீரை நீங்க சொல்லு. பொண்ணுக்குடா புழங்காத சீரை நீங்க சொல்ல தெரியல. புழங்குற சீரு எடுத்தோடனே புழங்கிடுவாங்க. போய் தண்ணி எடுத்துட்டு வர குடத்தை. குடத்துல இல்லைங்க, கண்ணாடி பாத்திருக்கீங்களா? ஆமா அது என்னவா? பாப்பாங்க. எடுத்தோடனே பாத்துருவாங்க. அப்ப புழங்கிடுவாளா? பொண்ணு மட்டும் இல்ல, அடுத்தவங்க புழங்கிடுவாங்க. புழங்காத சீர் என்ன சீர் அப்படின்னா பாருங்க, பொண்ணு திருமண வீட்டுக்கு அழைச்சிட்டு போகும்போது பொண்ணு அழைப்பாருல்ல, அப்ப சீர்வரிசை போகும்போது பிறந்த இடத்துல இருந்து ஒரு மண்ணை, ஒரு கைப்பிடி மண் எடுத்து மஞ்சள் துணி எடுத்து அதில் நினைச்சு அந்த முடிச்சு போட்டு அந்த மண்ணை சீர்வரிசையை அனுப்புவாங்க. அவ பிறந்த இடத்துல கொண்டு போய் வச்சு அதை நல்லபடியாக கும்பிட்டு கடைசி வரையும் புழங்காம அப்படியே அந்த இடத்துல இருக்கும். அதான் பொண்ணுக்கு வைக்கிற சீர்ல புழங்காத சீருங்கிறது ஒரு இப்படி கை மண்ணு, பிறந்த இடத்து மண்ணு. அதுக்காக நாரதர் எதை சொன்னாலும் ஏத்துக்கிறோம்ன்றான்னு நீங்க எதாலும் சொல்ல மண் அள்ளிட்டு போவாங்க. அள்ளிட்டு போவாங்கன்னு கூட வச்சுக்கிருவான். அது சீரா இல்லையா? அதான் ஆரம்பத்துல தாலி எதுல கட்டினா தெரியுமா? ஆரம்பத்துல தாலி எதுல கட்டினா தெரியுமா? 21 நூல் எடுத்து மஞ்சள் தண்ணியில் நினைச்சு முனமுறியாத மஞ்சள் கிழங்கு எடுத்து அதுல கட்டி மாப்பிள்ளை பொண்ணு கழுத்துல கட்டினா அதான் ஆதியில மாங்கல்யம், அதான் தாலி. தங்கத்துல போட்ட தாலி இல்ல, நம்மளாம் மாத்திக்கிட்டது. பழத்திலே நொறுங்கக்கூடிய பழம் எது சாமி? நான் சொல்றேன், மாதுளம்பழம். பழத்தை பிடிச்சி நொறுங்குனா நொறு நொறுன்னு சத்தம் கேட்கணும். இது எது? கிர்னி பழம். சொல்லுங்க சாமி தெரியாது. இல்ல எனக்கு தெரியலவே. அப்பளம். இப்ப நான் உங்க நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கேளுங்க. மாட்டுக்கு எதுக்கு வாழை படைச்சேன்? அப்படி கேளுங்க. நீ வாங்க. நான் சொல்றேன். சாமி சொல்ல சொல்லு. மாட்டுக்கு ஏன் வாழை படைச்சாங்கன்னா, மாடு ஏறு உழுகும் போது போலேன்னா வாழை முறுக்கிக்கிட்டு கடிப்பேன், அப்படியே இழுக்கும். ரேசு வண்டி போலேன்னா வாழை முறுக்கிட்டு கடிப்பேன் போயிரும். தவறு அது 100க்கு 100 தவறான பதில். எதுக்கு அதை படைச்சாங்க சொல்லு? வாழை சாமி விட சொல்லு. மாட்டுக்கு ஏன் வாழை படைச்சான்? இல்ல மாட்டுக்கு ஏன் வாழை படைச்சான்னு கேட்ட கேள்வி. மாட்டு வந்து என்னடா அணை கட்டுறீங்க, அணை போடுறீங்கள சொல்லு. மாட்டுக்கு ஏன் வாழை படைச்சான்? அந்த வாழை கடிச்சாத்தே மாடு ரேஸ் வண்டிக்கு ஓடும்ன்றது என்ன பசுமாட்டிமா ரேஸ் வண்டிக்கு போட்டுன தவறு இருக்காப்பா? மாட்டுக்கு ஏன் ஆண்டை வாழை படைச்சான்னா கார்த்திகை மார்கழியில கொசு கடிக்கும், அந்த கொசுவை அடிக்கிறதுக்கு யாருக்கு இடத்துல வரக்கூடாது. அதை விட்டு போய் அவன் சொன்ன தப்பு தானே. ரேஸ் வண்டிக்கு பசுமாடி மாங்க ட்ரை போட்டாங்க. கார்த்திகை மார்கழியில கொசு பேன் மாட்டுக்கு போட முடியாது. அது வாட்டுக்கு கொசு கடிக்க அது வாட்டு தடா சரி, நல்ல விஷயம். உள்ள ஆளோட சொன்ன ஒரு சத்தம் கேட்டது. சத்தம் கடிச்சா அவன் கோமியத்தை சொல்றாங்க. அவன் கேங்க என் தங்கச்சி வள்ளி. அடுத்தபடியாக என் ஆள் ஒண்ணு, அந்த பெண்மகளை அழைத்து வாருங்கள், அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டும். அண்ணே அழைச்சிட்டு வாங்கன்னு நாக்க சொல்லட்டாரு. அப்படின்னா என்ன? அழைச்சிட்டு வாண்டா கூட்டியாந்து விடுங்கடான்றாரு.
ஆட்டாலும் என்னைய ஆட்டுமா? அது இருந்துல அங்க ஆட்டுறதுக்கு அதுவே பீத்துணி மாதிரி கிடக்கு. கண்ணே வெள்ளையம்மா தங்கச்சி வாத்தா பாட வந்ததோ காணும் பாவி கண்ணியோடாகம் பாவை கண்ணியோடாகம் பாவை கண்ணியோடாகும் ராஜமாலை தோல் சேரும் நாணமென்றேனோ, ராஜமாலை தோல் சேரும் நாணமென்றேனோ, கண்ணில் கொள்ளிர்காலம் நெஞ்சில் வேல்காலம், கண்ணில் கொள்ளிர்காலம் நெஞ்சில் ஒரு ராகம் அன்பே அன்பே பண்பாடி கண்மூடி உனது விழிகள் அமுதங்களை பாட வந்ததோர் கானம் பாவை கண்ணில் ஒரு வானம் பாட வந்ததோர் கானம் பாவை கண்ணியோடாகம் மூடி வைத்த பூந்தோப்பு காலம் யாவுமே காப்பு. மூடி வைத்த பூந்தோப்பு காலம் யாவுமே காப்பு. இதயம் உறங்காது இவைகள் இணங்காது இதயம் உறங்காது இமைகள் விலகாது கிளி, நினைத்தவன் இந்த தோழி பண்பாடு வருவேன் அண்ணன் அப்புறம் அண்ணன் அண்ணன் கூப்பிடாம ஒரே பிடி.